இயேசு பார்த்துக் கொள்வார் உள்ளத்தில் சார்பில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலேயும் கூட எரேமியா 14 அதிகாரம் 7 வசனம் விதமாய் சொல்கிறது, கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சியிட்டாலும் உம்முடைய நாமத்தின் மித்தம் கிருபை செய்யும். எங்கள் சீர்கேடுகள் மிகுதியாயிருக்கிறது, விரோதமாய் பாவம் செய்தோம். இங்கே பார்க்கும் பொழுது எரேமியாவில் எழுதப்பட்ட அந்த வசனம் மிக ஒரு ஆழமான வசனமாக இருக்கிறது. கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்கள் உமக்கு விரோதமாய் சாட்சியிட்டாலும் உம்முடைய நாமத்தின் மித்தம் கிருபை செய்யும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதிகமான அக்கிரம பாவங்கள் பெருகிருக்கலாம். ஒரு எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பாவம் இல்லாமல் இருக்காது. அதிலும் அக்கிரமங்கள் பெருகும் பொழுது எந்த ஒரு மனிதனும் நம்மளை மன்னிக்க முடியாது, நமக்கு இரக்கம் செய்ய முடியாது. இன்னைக்கு தவறு செய்து விட்டோம் என்றால் ஒரு நீதிபதிக்கு முன்பாய் போகும்போது அந்த கேஸ்ல வாதாடும் பொழுது அங்கே நீதிபதி அங்கே தீர்ப்பு சொல்லும் போது அவர் இரக்கம் செய்ய முடியாது, ஏனென்றால் அது நீதிபதியா இருக்கிறார். ஆனால் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவரும் அவர் நீதிபதியா இருக்கக்கூடியவர். ஆனால் நமக்காக அவர் கிருபை செய்கிறார். அதனாலதான் உம்முடைய நாமத்தின் மித்தம் கிருபை செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை கிருபை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அது அவருடைய நாமத்தினாலதான் கிருபை கிடைக்கும். பிரியமானவர்களே, அதனால் நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கிருபைக்காக கெஞ்சுங்கள். அப்படி கிருபைக்காய் கென்று போகும்போது ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறார். அதனால்தான் எங்கள் சீர்கேடுகள் மிகுதியாக இருக்கிறது, விரோதமாய் பாவம் செய்தோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அவருடைய கிருபை ஒன்று இருப்பதனாலதான் இன்னைக்கு நிறைய நேரம் நாம் செய்த தவறுகளுக்கு நியாய தீர்ப்பு இல்லாமல் தண்டனை இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறோம். அப்படி ஒருவேளை அவருடைய நம்முடைய பாவங்களை எல்லாம் பார்ப்பார் என்று சொன்னால் இன்னைக்கு அதிகமான தண்டனை பெற்றிருப்போம், பூமியிலே வாழக்கூட முடியாது. அதனால் அவருடைய கிருபையை ஒவ்வொருவரும் கேட்போம். அந்த கிருபையே அவரோடு கூட நம்மளை நெருங்க செய்யும். அவருடைய கிருபையே நம்மளை பாவங்களை மன்னிக்கும், அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மளை சேர்க்கும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.